முன்மொழிவு மீதான பொதுமக்களின் கருத்துக்கோரல் இன்றுடன் நிறைவடைகின்றது. மேல் மாகாணத்திற்கான பொதுமக்கள் கருத்துக்கோரல் வேலை திட்டம் இன்று முழுவதும் பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 9 மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் கருத்துக்கூறும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்கான மின்சார கட்டணத்தை 13.56 வீதத்தினால் அதிகரிப்பதற்காக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் அனுமதி கோரியிருந்தது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகள், பாதிப்புகளை இனங்கண்டு உரிய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்காக நிறுவப்பட்ட பல்வேறு சமூக மட்டங்களுக்கான நலன்புரி சேவைகளை வழங்குவதற்கான குழு நேற்று கூடியது. தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் போன்றவற்றில் இந்த நிலைமை தொடருமானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானிக்கப்பட்டது. குறிப்பாக எந்தெந்த சமூக குழுக்கள் இதனால் பாதிக்கப்படும் என்பது குறித்தே கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 10 லட்சம் வரையான இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர் என்பதை நாம் அறிவோம். போர் சூழல் தொடர்ந்தும் நீடித்தால் அவர்கள் அனுப்பும் பணத்திலேயே அவர்களின் குடும்பங்கள் வாழ்கின்றன. எனவே அந்த குடும்பங்கள் பொருளாதார நிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆகவே இது தொடர்பான தகவல்களை திரட்டி ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமாயின் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பது குறித்து நாம் கலந்துரையாடினோம்.